ஒரு காது கேட்காது, ஒரு காது சீக்காது. எனக்கு கேட்கவில்லை. கேட்கலையா? ஏன் சீக்காதாச்சு? அது என்ன செவிடாய் போயிடுச்சு. ஆமா, காதல் தான் வச்சுட்டாங்களாட்டுக்குது. அம்மா, உங்கள் பேர்? அம்மாடி, ஓய், நான் வஞ்சல் முகத்தழகி மாயவன் தங்கையானவள். மாயவன் தங்கை. ஆமா. உலகில் தான் ஒரு பெயர் உண்டு உங்களுக்கு. ஆமா, உலகில் பெயரும் உண்டு. உழுவி என்று சொல்வார்கள். உங்கள் பேர் உழுவி. ஆமா. உழுவி என்றால் என்ன? உழுவி என்றால் என்ன? பாம்பு. நல்ல பாம்பு. கூட்டு போறேன். ஓ, உனக்கு சேல் செய்ய நப்பிக்கிட்டாலும் கிளம்புறேன். கொண்டு வா, பாம்பு கொண்டு வா. ஏன்டா இப்படி ஆணுவும் பேசி தருவேன் அப்படியே? அந்த 1000 கல்லாம் நம்பி போய் எல்லாம் கிளம்புது. கடை வச்சவங்கெல்லாம் மழை வந்ததுனால கடை வியாபாரம் இல்லாம இருக்கிறாங்க. அம்மா, அரியே, ஓ, உழுவினால் பாம்பு. உழுவி என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ நாகக்கண்ணி. ஓ, உங்கள் பேரோ நாகக்கண்ணி. ஆமா, நாகக்கண்ணியா இருந்தாலும், நாகக்கண்ணி. நாகக்கண்ணியா இருந்தாலும் உழுவினா என்ன? உழுவினா மண்ணிலே ஊழ்ந்து வரக்கூடிய ஒரு பாம்பு இனத்திற்கு சேர்ந்தவர்கள். ஓ, நீங்க பாம்பு இருந்து சேர்ந்தவங்க. ஆமா. என்னிடத்துல எக்கச்சக்கம் ஏழா கூட பேசினாயானால் என்னுடைய பாம்பை படம் விரித்து பயம் பயந்துக்குமா? ஆமா, ஏற்கனவே பாம்பு அடிச்சு மாரி தான் கரையும். பேய் அடிச்சு மாரி தான் கரையும். கோமாளிக்கு ஒரு டீ கொடுத்துரு. காமாளி, ஐயோ போதும் இருப்பேன். ஐயோ அப்படி ஒரு பாம்பு கூட்டத்திற்கு சேர்ந்து என்னுடைய பெயர் உழுவி என்று சொல்லக்கூடிய நாகக்கண்ணி. என்ற சொல்ல நாகக்கண்ணி. ஆமா. இந்த நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடிய பெண் நான் எப்படி பிறந்தவள்? நீ எப்படி பிறந்த? என்னுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி? என் தாய் தந்தை யாரு? உங்க தாய் தந்தை யாரு? அம்மாடி, உனக்கு தெரியுமா தெரியாதா? சொன்னாலும் தெரியும், சொல்ல என்றாலும் தெரியாது. தெரியாது. சொன்னா தெரியும், சொல்லல தெரியாதாயா? சொட்டு போட்டா கூட தெரியாது. அது எங்கடா துப்புற? மண்ணு துப்புனா கூட தப்பா? இத்த ஜோடி இதெல்லாம் என்னை பெத்து வளர்த்திய என்னுடைய தாய் தந்தை பத்து மத நாகராஜன்